Hi friends, welcome to AhiluArts channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம இந்த சிம்பிளான ஸ்க்ரப்பி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து நிறைய பிளாஸ்டிக் ஸ்பாஞ்ச் வாங்கி பாத்திரம் கழுவி இருப்போம். அது கொஞ்ச நாள் ஆனோனே ஈரமாவே இருக்கும், காயவே காயாது, ரொம்ப ஸ்மெல் வரும். அத வச்சு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கே எரிச்சலா வரும். சோ ஒன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2-3 வாரத்திலேயே நம்ம அதை தூக்கி போட்டு புதுசு வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப எக்கனாமிக்கலா காட்டன் yarnல நம்ம வந்து ஸ்க்ரப்பி பண்ண போறோம். இத நீங்க வந்து பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம், பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பைரல் ஸ்க்ரப்பி பாத்துறோம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கறனால ஈஸியான பேட்டர்ன் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. சோ அதுக்கு தான் இந்த பேட்டர்ன் பண்ண போறோம். சரிங்களா? சோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிப் என்னன்னா, நீங்க வந்து எந்த ஐட்டம் பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து காட்டன்ல பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ப்ளஸ் ஹீட்டா இருக்கும்போது மெல்ட் ஆகாது. அக்ரிலிக் மாதிரி காட்டன் yarn வந்து மெல்ட் ஆகாது. அதனால 100% காட்டன் yarn தான் நீங்க வந்து கிச்சனுக்கோ இல்ல எதுக்கோ பாத்ரூமுக்கோ யூஸ் பண்ணனும். சரிங்களா? சோ இப்போ நான் மேஜிக் சர்க்கிள் போட்டு ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் வந்து நம்ம நார்மல் பீனி பண்ணுவோம் இல்லீங்களா? அதேதான். ஃபர்ஸ்ட் 12 டபுள் crochet பண்ணுவோம். அடுத்த ரவுண்ட்ல 24 டபுள் crochet, அடுத்த ரவுண்ட்ல 36 டபுள் crochet. சரிங்களா? சோ செயின் 2 போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டபுள் crochetவா ஆகாது. சரிங்களா? அதனால 12 டபுள் crochetவே இப்போதான் போடணும். உங்களுக்கு இப்ப மேஜிக் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க செயின் 2 மெத்தடே போட்டுக்கலாம். நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் செயின் 2 அடிச்சிங்கனால நம்ம அதுக்கே வந்து ஒரு தனி டியூட்டோரியல் போட்டுருக்கோம். எப்படி வந்து மேஜிக் சர்க்கிள் வர்க் ஆகும், எப்படி வந்து செயின் 2 வர்க் ஆகும் அப்படினு சொல்லிட்டு. சரிங்களா? சோ இப்போ இதல நான் என்ன பண்றேன், 12 டபுள் crochet. இதல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதல 12 டபுள் crochet போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒண்ணே 2 டபுள் crochetனால மொத்தம் 24 இருக்கும். அதுக்கு அப்புறம் 1 2 நம்ம எப்பவுமே அப்படிதானே இதல போடுவோம் பீனி பண்ணும்போது. அப்பதானே கரெக்ட்டா இன்கிரீஸ் ஆகும். சோ இதல வந்து 36 டபுள் crochet இருக்கும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் ஆன் கேமரால போடுறேன். அடுத்த 2 ரவுண்ட் இத போட்டு 4th ரவுண்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ இதல எத்தனை போட்டுருக்கேன்? இந்த செயின் 2 வந்து நமக்கு டபுள் crochetவா எடுத்துக்காதீங்க. 1 2 3 4 5 6 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இத நல்லா டைட்டா இழுத்து ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இத வந்து வெட்டிடாதீங்க. ஏனா இது வரைக்கும் நம்ம எந்த முடிச்சும் போடல. இப்போ வெட்டினீங்கனா அப்புறம் கலண்டு வந்துரும். சோ இத அப்படியே உள்ள வச்சு வீவிங் பண்ணலாம். இப்போ வந்து இரண்டாவது ரவுண்ட் வந்து நான் என்ன சொன்னேன், 2 டபுள் crochet போடணும் இல்லையா? சோ இதல செயின் 3 போட்டு அதே ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet. நீங்க கேட்கலாம், இப்போ வந்து போன ரவுண்ட்ல வந்து 2 செயின் போட்டோம், அத வந்து ஸ்டிட்சா கவுண்ட் பண்ணல. இப்போ மட்டும் ஏன் 3 செயின் போட்டு ஸ்டிட்சா கவுண்ட் பண்றோம்னு கேட்கலாம். போனதுல வந்து அப்படி பண்ணோம்னா நமக்கு கேப் தெரியும். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரே ஸ்டிட்ச்ல 2 ஸ்டிட்ச் போடுறோம் இல்லையா? சோ கேப் எப்பவுமே தெரியாது. அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அந்த செயின் 3யவே போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனா நீங்க தாராளமா 2 செயின் போட்டு அதே ஸ்டிட்ச்லயே 2 டபுள் crochetவும் போடலாம். உங்க இஷ்டம் தான். பட் அது போட்டனா இப்போ 3 டபுள் crochet மாதிரி தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ற இடத்துல 3 ஸ்டிட்ச் போடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏனா டைட்டா இருக்கும் இல்லையா ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்ட ஸ்டிட்ச். அதனால சரி இப்போ வந்து இந்த ரவுண்ட்ல 2 டபுள் crochet போடுறோம். அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறோம், ஒரு டபுள் crochet, 2 டபுள் crochet, 1 டபுள் crochet, 2 டபுள் crochet அந்த மாதிரி போட்டு அந்த ரவுண்டை முடிங்க. அப்புறம் எப்படி வந்து டிக்ரீஸ் ரவுண்ட் போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க நான் வந்து 3 ரவுண்ட் முடிச்சிருக்கேன். எனக்கு 36 ஸ்டிட்ச் இருக்கு. நீங்க வந்து பாடி ஸ்க்ரப் பண்றீங்க, அதாவது பாடி பிரஷ் பண்றீங்க அப்படினா நீங்க இந்த சைஸ் வந்து பாத்திரம் கழுவுறதுக்குனா ஓகே. பட் பாடி வாஷ்க்கு யூஸ் பண்ணனும்னா நீங்க இன்னொரு ரவுண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ரவுண்ட் எப்படி இன்கிரீஸ் பண்ணனும், நம்ம சாதாரணமா பீனி எப்படி இன்கிரீஸ் பண்ணுவோம், அடுத்த ரவுண்ட்ல வந்து 1 1 2 அப்படி தானே போடுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet, மூணாவது ஸ்டிட்ச்ல
2 டபுள் crochet அப்படி தான போடுவோம் சோ 1 1 2 1 1 2 அப்படி போடிங்கனா உங்களுக்கு 48 ஸ்டிட்ச் வரும் அதுக்கு அப்புறம் நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இந்த சைஸே போதும்னா நீங்க இந்த ரவுண்ட்ல இப்போ டிக்ரீஸ் ஆரம்பிக்கலாம் எப்படினா chain 2 ஒரு டபுள் crochet இதல போட்டுருங்க இந்த chain 2 வந்து ஸ்டிட்சா கவுண்ட் ஆகாது நம்ம இப்போ போனது ரவுண்ட்ல எதெல்லாம் இன்கிரீஸ் பண்ணமோ அதல தான் இப்போ டிக்ரீஸ் பண்ணப் போறோம் சோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஸ்டிட்ச் இருக்கா ஒரே ஸ்டிட்ச்ல ரெண்டு போட்டுக்கமா அப்ப அந்த ரெண்டையும் சேர்த்து double crochet 2 together போட போறோம் அது எப்படி போடுறதுனா yarn over insert பண்ணி எடுத்துக்கோங்க திரும்ப ரெண்டு லூப்பை மட்டும் விட்டு எடுத்துர்க்கேன் இப்போ நான் இன்னொரு தடவை சுத்தி போட்டேனா double crochet கம்ப்ளீட் ஆயிரும் அப்படி போடுறதுக்கு முன்னாடி அடுத்த double crochetவையும் பாதி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்குறேன் yarn over உள்ள இருந்து எடுத்து ரெண்டு மட்டும் எடுத்து இப்போ மூணு லூப் இருக்கா மூணையும் சேர்த்து எடுத்துறேன் சோ இப்போ அந்த ரெண்டு double crochetவையும் சேர்த்து ஒண்ணா ஆக்கியாச்சு அடுத்ததுல இன்கிரீஸ் இல்ல அதனால ஒரு டபுள் crochet அப்படியே போடுறோம் அடுத்ததுல இன்கிரீஸ் இருக்கு இன்கிரீஸ்னா என்னன்னா ரெண்டு டபுள் crochet சேர்த்து போட்டுறோம் இல்லையா அப்ப இந்த ரெண்டு டபுள் crochetவை தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒண்ணா போடணும் எப்படி போடணும் yarn over insert பண்ணி எடுத்துக்கோங்க yarn over ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணாம வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த டபுள் crochet குள்ள விட்டு அதே மாதிரி ரெண்டை மட்டும் எடுத்து இந்த ரெண்டு டபுள் crochetவையும் சேர்த்து ஒண்ணா கம்ப்ளீட் பண்ணுங்க இதுதான் double crochet 2 together ஓகேங்களா அடுத்த ரவுண்ட்ல அடுத்த ஸ்டிட்ச்ல வந்து ஒரு double crochet நீங்க இப்ப கீழ பாத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் ஒரு double crochet போடிங்களோ அதெல்லாம் ஒரு double crochet அப்படியே வரும் எதெல்லாம் ரெண்டு போடிங்களோ அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு double crochetவா போடுவோம் சரிங்களா சோ இந்த ரவுண்டோட முடிவுல நமக்கு எத்தனை ஸ்டிட்ச் கிடைக்கும் 24 ஸ்டிட்ச் கிடைக்கும் கரெக்ட்டா சோ அடுத்த ரவுண்ட்ல வந்து நம்ம அத அப்படியே வச்சு டிக்ரீஸ் பண்ணலாம் சோ இந்த ரவுண்ட் ஃபுல்லா இப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஒரு டபுள் crochet டிக்ரீஸ் அதாவது டபுள் crochet 2 together சரிங்களா இத போடுங்க அடுத்த ரவுண்ட்ல எப்படி டிக்ரீஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன் சரிங்களா கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுங்க உங்களுக்கு 24 ஸ்டிட்ச் தான் வரும் ஒரு டபுள் crochet ஒரு டிக்ரீஸ் ஒரு டபுள் crochet ஒரு டிக்ரீஸ் அப்படி தான் போடணும் ஓகேங்களா பாத்தீங்களா இப்போ நமக்கு உள்ள மடங்குது so that நமக்கு இந்த scrubbie வந்து கரெக்ட்டா ரவுண்டா ஷேப்பா வந்துரும் சரிங்களா இத போட்டு முடிங்க அடுத்த ரவுண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் நான் சோ இப்போ பாருங்க நான் வந்து இந்த ரவுண்ட முடிச்சிருக்கேன் இப்போ 24 ஸ்டிட்ச் இருக்கு நம்ம எப்படி இப்போ ஃபர்ஸ்ட்ல 12 ஸ்டிட்ச் வச்சிருந்தோம் அடுத்து எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணி 24 ஸ்டிட்ச் வந்துச்சு இல்லையா இப்போ அதவே அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணப் போறோம் 24 ஸ்டிட்ச் இருக்கு இப்போ எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணி 12 ஸ்டிட்ச் கொண்டு வர போறோம் சரிங்களா சோ chain 2 இது வந்து எதுவாவும் கன்சிடர் பண்ண மாட்டோம் சோ ஃபர்ஸ்ட் இதுல incomplete double crochet வச்சிருக்கேன் அடுத்ததுலயும் incomplete double crochet ரெண்டையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணோம் சோ எல்லாத்துலயும் இந்த மாதிரி தான் டிக்ரீஸ் பண்ண போறோம் பாருங்க பாதி double crochet வச்சிருக்கேன் அடுத்தலயும் பாதி ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா கம்ப்ளீட் பண்ணுவோம் சோ இப்போ நம்ம எல்லாத்துலயும் டிக்ரீஸ் பண்ணும்போது டைட்டா பண்ணுங்க ஏன்னா நீங்க இழுக்க அது வந்துட்டே தான் இருக்கும்ன்றனால லூஸ் ஆயிர கூடாது இல்லையா சோ டைட்டா பண்ணுங்க இப்போ நம்ம எல்லாத்துலயும் டிக்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு 12 ஸ்டிட்ச் கிடைக்கும் அத முடிச்சிட்டு கடைசி ரவுண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் தெரியுதுங்களா double crochet 2 together or decrease நீங்க எப்படி சொன்னாலும் ஓகே தான் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த ரவுண்ட் முடிச்சிருக்கோம் நீங்க வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணிரலாம்னு நினைக்கலாம் ஏனா நம்ம வந்து 12 ஸ்டிட்ச்ல தான ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ 12 ஸ்டிட்ச்ல முடிச்சிரலாம்னு நினைக்கலாம் பட் எப்பவுமே வந்து ஒரு சிங்கிள் crochet border இருந்தா எட்ஜிங் இருந்தா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா அந்த ப்ராடக்ட் பட் நம்ம இப்போ வந்து இதுல எல்லா ஸ்டிட்ச்லயும் ஒரு சிங்கிள் crochet போட்டோம்னு வெச்சுக்கோங்க அது வந்து பம்ப் ஆகி மேல தெரியும் அந்த மாதிரி இருக்க கூடாது பட் சிங்கிள் crochet வரணும்ன்றனால நம்ம என்ன பண்ண போறோம் சிங்கிள் crochet டிக்ரீஸ் பண்ண போறோம் சரிங்களா சிங்கிள் crochet 2 together பண்ண போறோம் அப்போ வந்து நம்ம சிங்கிள் crochet பார்டரும் வரும் அதே நேரத்துல கேப்பும் ஃபில் ஆகும் அதே நேரத்துல மேலையும் எந்திரிக்காது சரிங்களா சோ chain 1 போட்டுக்கோங்க இவ்ளோ நேரம் நம்ம வந்து chain 2 போட்டோம் ஏனா டபுள் crochet போட்டோம் இப்போ chain 1 ஏனா சிங்கிள் crochet போட போறோம் சரிங்களா சோ இன்சர்ட் பண்ணி ஒரு இத எடுங்க அப்புறம் அடுத்த ஸ்டிட்ச்ல இன்சர்ட் பண்ணி pull up அப்போ இப்போ மூணு இது இருக்கு இல்லையா மூணையும் சேர்த்து சிங்கிள் crochet புரியுதுங்களா இதுதான் சிங்கிள் crochet 2 together நம்ம யூசுவலா சிங்கிள் crochet எப்படி போடுவோம் சும்மா விட்டு எடுத்து ரெண்டையும் சேர்த்து சிங்கிள் crochet போட்டுருவோம் பட் இதுல வந்து ரெண்டையும் சேர்த்து போடுறனால அடுத்த ஸ்டிட்ச்ல இருந்து ஒன்னு எடுத்து
ரெண்டையும் சேர்த்து சிங்கிள் crochet 2 டுகெதர் போடுறோம். நீங்கள் வந்து மொதல் ரவுண்டில் இருக்கிற ஸ்டிச் வந்து பெருசாக இருக்கிறனால நீங்கள் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளேயே 2 தடவை விடுற மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பார்த்து இது பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு தடவை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு 12 ஸ்டிச்சில் இருந்து இந்த இது முடியும் போது 6 ஸ்டிச்சு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச்சை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது டேலி ஆகாது. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக 2 ஸ்டிச்சு மிச்சம் இருக்குது. இப்போ நான் எதுலையாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா 2 ஸ்டிச்சுக்கு பதிலாக 3 ஸ்டிச்சு மிச்சம் இருக்கும். அப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது முடிச்சாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet இருக்கு இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயும் போல் எப்படி கட் பண்ணுவோம், செயின் 1 போட்டு இதை கட் பண்ணிடுவோம். எப்பயுமே கொஞ்சம் பெரிய டெய்லாண்ட் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வீவின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இருக்க 6 ஸ்டிச்லேயும் உள்ளே கொடுத்து நான் வந்து வீவின் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை யான் நீடில் வச்சு கூட குத்தி எடுக்கலாம். பட் 6 ஸ்டிச்சு தானே, அதனால் நான் வந்து crochet ஹூக்குலேயே வச்சு எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் டிக்ரீஸ் மட்டும் பார்த்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். 6 ரவுண்டு தான் இது. நீங்கள் வந்து எந்த சைஸில் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் ஸ்டாப் பண்ணி டிக்ரீஸ் ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ்னாலும் எனக்கு ஃபேஸ்புக் பேஜில் இல்லைனா இங்கே கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். வேறு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் கூட எனக்கு இமேஜ் அனுப்புங்க. வீல் டூ தட் டுகெதர். சாரிங்க, டக்குன்னு இங்கிலீஷ் வந்துருச்சு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஹிட் பண்ணி வைங்க. ஸோ தட் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.